ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். தங்கங்களா சில்லங்களா, 9th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆனுவல் போர்ஷன்ஸ் வந்துட்டு எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து சோஷியல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மேக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. லெசன் 1 அளவீடு. லெசன் 1 பேஜ் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சுருக்கமான விடையளி 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்துட்டு எப்பவும் போல தான், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மிகச் சுருக்கமான விடையளில் வந்து அளவீடு என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 1 2 3 5 6 இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையளியில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1வது கொஷின், 3வது கொஷின். விரிவாக விடையளியில் வந்துட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க. கணக்கீடுகளில் வந்துட்டு 4th ஒன் பார்த்துக்கோங்க. 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது லெசன் இயக்கம். அடுத்து இதில் பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையளியில் வந்துட்டு தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக. 2வது கொஷின் வரையறு, அதாவது திசைவேகம் வரையறு. ஃபஸ்ட் கொஷின் கூட இம்பார்ட்டன்ட் தான், நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வரையறு, வேறுபடுத்துக, அந்த மாதிரி இருந்தாலே எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 4வது கொஷின், 5வது கொஷின், 6வது, 7வது இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், அதில் செகண்ட் கொஷின் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? அடுத்து பாய்மங்கள். லெசன் 3 பாய்மங்கள். பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. 37 வந்து சுருக்கமான விடையளியில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது? ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக நமக்கு ஹாஃப் இயர்லிலே வந்திருக்கு, குவார்ட்டர்லிலேயும் வந்திருக்கு, ஆனுவல்லையுமே இருக்குது. ஸோ 5ஐயுமே படிச்சுக்கோங்க. 2 மார்க் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரனால நமக்கு இந்த 5 கொஷினுமே ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5ஐயுமே படிச்சுக்கோங்க. விரிவான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து 5வது வந்துட்டு மிதத்தல் விதிகளை கூறுக. இது வந்துட்டு ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. கணக்கீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 4 பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடை கருத்துரு வினாக்கள். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு, தேர்டு. உயர மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது எப்படி? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இது 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். பின்வரும் வினாக்களுக்கு வினையடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது கொஷின், 6வது கொஷின், 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி கணக்குகள் பாருங்கள். 2வது கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த கணக்கீடுகளில் வந்துட்டு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து 2வது 3வது பார்த்துக்கோங்க, ஆனுவல் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5வது லெசன் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். அதில் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிகளை தருக. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. விரிவாக விடையளில் இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின். டிசி மோட்டாரின் தத்துவம், அடுத்து மின்மாற்றியின் இருவகைகள் விளக்கங்கள், இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது லெசன் ஒளி. பேஜ் நம்பர் 77 1 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. 78 வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின். மிகச் சுருக்கமான விடையளியில் வந்துட்டு 2வது கொஷின், 4வது கொஷின், 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். இது ஹாஃப் இயர்லிலையுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல்லையுமே இருக்குது, பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, ஃபோர்த்து. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குழியாடியில் பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது என வரைந்து காட்டுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது கொஷின், அடுத்து 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து கணக்குகளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் 1வது கணக்கும் 2வது கணக்கும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது லெசன் வெப்பம். பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 90 சுருக்கமான விடையளியில் 1 மார்க் எப்போவுமே எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையளியில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப கடத்தல் வரையறுன்ற கொஷினை வந்துட்டு எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து 3வது கொஷின், மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன்? இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். 6th தன் வெப்ப ஏற்பத்திறன் வரையறு.
வெப்ப ஏற்பத்திறன் வரையறு உருகுதலின் உள்ளுறை வெப்பம் வரையறு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. விரிவான விடையில வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக. ஃபஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கணக்கீடுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 8 ஒளி. பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாய் செல்லும் காரணம் கூறுக. அந்த கொஷின். ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து மூணாவது கொஷின் சூப்பர் ஜோனிக் வேகம் என்றால் என்ன, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அஞ்சாவது கொஷின். அடுத்து விரிவாக விடையலில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதும் நாலாவது இம்பார்ட்டன்ட். ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. ஸோ இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கணக்கீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ரெண்டாவதும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கணக்கீடுகள் வந்து 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம். கணக்கீடு மார்க் பண்ணுறதை படிச்சுக்கோங்க. அடுத்த லெசன் 9 நினைக்கிறேன் உங்ககிட்ட. லெசன் 9 அண்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 6th, 7th. சூரிய மண்டலம் என்றால் என்ன, சுழற்சி திசைவேகம் வரையறு, சுற்றுக்காலம் வரையறு. ஸோ இந்த வரையறு, குறிப்பு வரைக அப்படின்றதுனா கண்டிப்பாக நமக்கு படித்தே ஆகணும். கெப்லரின் விதிகளை வரையறு. வால் விண்மீன்கள் என்றால் என்ன. ஸோ இது வந்துட்டு 1, 2, 3, 4, 6, 7 படிச்சுக்கோங்க. விரிவான விடையில வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 இம்பார்ட்டன்ட். அதில் வந்து மூணாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஷின் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின். விரிவான விடையில பார்த்துக்கோங்க. கணக்கீடுகளில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது லெசன். பேஜ் நம்பர் 124. பேஜ் நம்பர் 124ல் மிகச் சுருக்கமான விடையில வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th, 5th இம்பார்ட்டன்ட். 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து சுருக்கமான விடையில வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின். பேஜ் நம்பர் வந்து 125. பின்வருவனவற்றுள் எவை தூய பொருட்கள், ரெண்டாவது கொஷின். அடுத்து 5வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசல் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. விரிவான விடையில வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், அது மாதிரி செகண்ட் கொஷினுமே ரிப்பீட்டட் ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன் 11. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 137 மிகச் சுருக்கமான விடையில வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் இம்பார்ட்டன்ட், 4th இம்பார்ட்டன்ட். 4th. அடுத்து சுருக்கமான விடையில வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின். அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்பட்டது. ஃபஸ்ட்டு, செகண்டு, மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5வது கொஷின் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியான் என்றால் என்ன, பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன, அதன் அணு அமைப்பை வரைக. இது வந்துட்டு அடுத்து லெசன் 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. சரிங்களா. பேஜ் நம்பர் 147 வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின். மென்டலிவ் அட்டவணையின் குறைகள் யாவை. அடுத்து நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. இது ஃபஸ்ட்டும் 3 வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வேதிப்பிணைப்பு. லெசன் வந்து 13. பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு, ரெண்டாவது கொஷின், மூணாவது கொஷின், நாலாவது கொஷின். எண்ம விதியை எடுத்துக்காட்டுடன் கூறுவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பிணைப்பின் வகைகள் யாவை. அடுத்து அட்டவணையை நிரப்புக. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 161 10வது கொஷின் இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 12வது கொஷின். அணு எண் 20 கொண்ட X என்ற தனிமம் அணு எண் 8 கொண்ட Y என்ற தனிமத்துடன் இணைந்து XY என்ற மூலக்கூற்றை உருவாக்குகிறது. இதை வந்துட்டு இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. விரிவான விடையலில் வந்துட்டு அயனி சேர்மங்களுக்கு சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், இது ரிப்பீட்டட். அது மாதிரி 5வது கொஷினை கண்டிப்பாக படிங்க. ஸோ நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ 5வது கொஷினை படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 14. பேஜ் நம்பர் 171 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 3வது கொஷின், 4வது, 5, 6 இதில் வந்துட்டு பெரும்பாலும் ரிப்பீட்டட் கொஷின் இருக்குது. ஸோ 2 மார்க்கில் இதில் கண்டிப்பாக இது எல்லாமே படிச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது 9வது பேஜ் நம்பர் 172 7வது 9வது இதில் 7வது வந்து பார்த்திங்கன்னா ராஜ திரவகம் வரையறு. இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விரிவான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது இம்பார்ட்டன்ட், அடுத்து 5வது இம்பார்ட்டன்ட், 3வது 5வது. சரிங்களா? சல்பியூரிக் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்றழைக்கப்படுகிறது ஏன்? இதை பார்த்துக்கோங்க. லெசன் 15 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 இம்பார்ட்டன்ட். அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பயன்பாட்டு வேதியியல் லெசன் 16 பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. பொறுத்துக வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஏதோ 2 மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். அதுக்கப்புறம் சுருக்கமான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 200ல் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் கார்பன் தேதியிடல் என்றால் என்ன, 2வது கொஷின், அடுத்து 4வது கொஷின் தடவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவை. விரிவாக விடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹாஃப் இயர்லி மார்க்ஸு, தேர்ட் மீட்டர் மார்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சயின்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லெசன் 17 விலங்குலகம் பேஜ் நம்பர் 211 எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. 212ல் மிகச் சுருக்கமான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து வகைப்பாட்டியல் வரையறு. கொட்டும் செல்கள் என்றால் என்ன? ஸோ இருவாழ் உயிரினங்கள் உயிர்களின் இருவாழ்விகள் சுவாச உறுப்புகள் பட்டியலிடுக. இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது இது இம்பார்ட்டன்ட். அடுத்து சுருக்கமான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின். சரிங்களா? மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 எழுதுக. இருவாழ்விகளின் நீர் மற்றும் நீர்வாழ் பண்புகள் குறித்து விளக்குக. பறவைகளின் கால்கள் பறத்தலுக்கு தக்கவாறு எவ்வாறு தகவமைத்துள்ளன. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 18 திசுக்களின் அமைப்பு. பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையிலில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின், 4வது கொஷின், 5வது கொஷின். விரிவான விடையிலில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 ரிப்பீட்டட் கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? லெசன் 19 தாவர உலகம் தாவர செயலியல். பேஜ் நம்பர் 235 எடுத்துக்கோங்க. மிகச் சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின், 4வது கொஷின், 5வது கொஷின் நீராவி போக்கு வரையறு. எல்லா லெசன்ஸ்லையுமே வரையறு இருக்குது. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். சுருக்கமான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், 2வது 3வது இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையில் வந்து ஃபஸ்ட்டு 2, 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது இம்பார்ட்டன்ட். இலைத்துளிகள் மற்றும் பட்டை துளைகளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக. அந்த வேறுபடுத்துகன்றதையும் நம்ம விட்டுறக்கூடாது. விரிவாக விடையலில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 236 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீராவி போக்கின் வகைகளை விவரி. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 20 விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். பேஜ் நம்பர் 249 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 250 எடுத்துக்கோங்க. கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 2வது, 5வது, 6வது நெப்ரானின் அமைப்பினை விளக்குக. அடுத்து விரிவாக விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கொஷின் மனிதனின் உணவு பாதையை விவரி. இது ரிப்பீட்டட் கொஷின், பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். பேஜ் நம்பர் 261 பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக. இதை படிச்சுக்கோங்க. அடுத்து 262 பேஜ் நம்பர் 262 வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் தருக. இந்த கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் வகைகளை வினாக்கள் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின் கேட்குறதுக்கு, பார்த்துக்கோங்க. காரணம் கூறுக அப்படிங்கிறதையும் நீங்கள் விட்டுற வேணாம், பார்த்துக்கோங்க. மிகச் சுருக்கமான விடையலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது, 3வது, 4வது கலப்படம் என்றால் என்ன, உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சுப் பொருள்களின் 2 தருக. ஸோ இது வந்து ரிப்பீட்டட். ஃபஸ்ட்டு அந்த வேறுபடுத்துக இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின், பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது, 7வது, 8வது இது ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? விரிவான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 22 நுண்ணுயிர்களின் உலகம்.
பேஜ் நம்பர் 280. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்பவற்றை வரையறு. இது கண்டிப்பாக எல்லாமே பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3வது 4வது சுவாச மண்டலத்தோடு தொடர்புடைய அதிக நாட்கள் காணப்படும் நோய்களை பெயரிடுக. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பும் நோய்களின் பெயர்களுக்கு இதையும் படிச்சுக்கோங்க. விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட், 4வது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 23 பொருளாதார உயிரியல். பேஜ் நம்பர் 297. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2nd 3வது கொஷின் 4வது கொஷின் 6வது கொஷின். ஃபஸ்ட்டு 3வது 4வது 6வது கொஷின் ஆனுவல் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் 2nd 4th 5th. சரிங்களா? 1 2 4 5 இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 297. அடுத்து லெசன் 24 சூழ்நிலை அறிவியல். பேஜ் நம்பர் 311 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2nd 3 4 உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை? நைட்ரஜன் சுழற்சி மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன? தகவமைப்பு என்றால் என்ன? இந்த 4வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை? 8வது IUCN என்றால் என்ன? அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டு 3மே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி, வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி, வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக. அடுத்து காரணம் தருக வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லெசன் 25 லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். 25வது லெசன் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே பார்த்துக்கோங்க. 319 பேஜ் நம்பர் 319. இதில் இருக்கிற சுருக்கமான விடையலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம ஒரு மதிப்பெண் வினா எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். கணக்கீடுகள் குறித்து கொடுத்ததை படிச்சுக்கோங்க. வரையறு வேறுபடுத்துக அப்படின்ற கொஷின் எல்லாமே படிச்சுக்கோங்க. குறித்து கொடுத்த முக்கியமான பிக் கொஷின் பெரிய விரிவான விடை எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. சீக்கிரமாக 10th நல்லபடியாக அடுத்த செக்ஷன் நீங்கள் போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.